இவன் நம்ம கூட சேரணுமா, எதிரிகளை சுடணுமா, துப்பாக்கியால எதிரிகளை சுடணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கான். உன்னுடைய குடும்பத்துல யாராவது இந்த போர்ல இறந்திருக்காங்களோ? இல்ல, ஆனா துப்பாக்கி எடுக்கணும், எதிரிகளை சுட வேணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சின்ன பசங்களை வச்சு போராட்டம் நடத்துற இயக்கம் இல்லை இது. பொடியங்க நாங்க இந்த சீருடை உடுத்தி இருக்கிறது செத்து போன அப்பாக்களோட நினைவாகவும் வெற்றிக்காக போராடி சாக போற அப்பாக்களை கௌரவிக்கிறதுக்காக தான், எதிரிகளோடு சண்டையிடுறதுக்காக இல்ல. சும்மா சுட வேணும் என்று ஆசைப்படாது. வேண்டாம், நீ போ. படிக்க ஆசைப்படு. வேண்டாம், போ. தலைவருக்கான தகுதி உங்களோட அப்பாட்ட மட்டும் இல்லை, உங்களுக்கும் இருக்கு. விளையாட்டு கூட துப்பாக்கி எடுக்காதீங்க. சின்ன பசங்க படிக்க தான் போகணும். எங்களோட எதிர்காலம் போராட்டம் இல்லாமல் இருக்கணும் என்றுதான் எங்கள் அப்பாவோட ஆசை. நீ இங்க இருந்து போ. பார்த்தீங்களா பாலாவை நான் எப்படி சித்தரிச்சிருக்கேன், எப்படி காட்டியிருக்கேன், எவ்வளோ கௌரவப்படுத்தியிருக்கேன். பாலாவின் மூலமாக உயிரை துச்சமாக மதித்து தமிழின் கௌரவத்தை நிலை நிறுத்தி அதே நேரத்தில் இந்தியாவை நேசித்த புலிங்களை நான் எப்படி கௌரவப்படுத்தியிருக்கேன் பார்த்தீங்கல்ல. தமிழை தாயை விட அதிகமாய் நேசிக்கும் என் அன்பு நண்பர்களே, முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு நன்றியை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஆர்டிஸ்டே கிடையாது. நீ மிக பிரம்மாண்டமாக, ஆர்டிஸ்டே இல்லாமல் மிக பிரம்மாண்டமாக செலவு பண்ணி எடுத்திருக்கோம். இந்த படம் எப்படி போய் எல்லாருக்கும் சேரும் அப்படின்னு ஒரு சின்ன பயம் எனக்கு இருந்தது. மாவீரன் பிரபாகரனோட கதைன்னும் அவருடைய மகன் பாலச்சந்திரனோட கதைன்னும் அது மேலே ஒரு பொறுப்போட இன்றைக்கி எல்லாருடைய பார்வையும் இந்த புலி பார்வை மேலே பதிச்சிங்கல்ல. முதல்ல எனக்கு அதுக்கு தமிழர்களாகிய உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இது வரைக்கும் தமிழனுடைய வீரத்தை ஒரு வியாபார நோக்கத்தோடு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அது இல்லை, பொறுப்போடு சொல்லப்பட்டிருக்கு. இது உங்கள் கவனத்திற்கு வர வேண்டும், வந்துருச்சு. இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி சொல்லியிருக்க கதை மாதிரி அந்த யுத்த பூமியில் பல நூறு கதை இருக்குது. இந்த படத்தை நீங்கள்லாம் ஆதரவு தந்து வெற்றி பெற வச்சிங்கன்னா தான் இதை தொடர்ந்து என்ன மாதிரி பல இயக்குநர்கள் இந்த விஷயத்தை தைரியமாக கையாளுவாங்க, மக்கள்கிட்ட போய் சேரும். சினிமா ஒரு நல்ல மீடியா. இதில் நீங்கள் சொல்கிறதுக்கே பயந்துக்கிட்டு இருந்தோம்னா யாருமே தொடமாட்டாங்க. நான் தைரியமாக தொட்டு எடுத்து சென்சார்கிட்ட போராடி, சென்சாரும் திருப்தியாக வேண்டும், நாம் சொல்ல வர கருத்தும் பதியணுன்ட்டு நான் நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கேன். இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் பாலாவுக்கு மரியாதை, பாலா மூலமாக தமிழனுக்கு மரியாதை. அது மட்டும் இல்லை, இலங்கை பூமியில் நம்மளுடைய இரத்த பந்தங்கள் புதைக்கப்பட்ட அந்த பூமிக்குள்ளே வெறும் உயிர்கள் மட்டும் இல்லை, பல கதைகள் இருக்குது. அதெல்லாம் வெளியே வரணும். பாலா மூலமாக தமிழனுக்கு மரியாதை தரணும். அப்போ தமிழை நேசிக்கிற அத்தனை பேரும் ஒன்று கைகோத்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரணும். அப்போ தான் இந்த படத்துக்கு மரியாதை. ஒரு தமிழனுக்கு, ஒரு மாவீரனுக்கு பிறந்த குழந்தை எப்படி துரோகமாக கொல்லப்பட்டுச்சு, கொல்லப்படும் நேரத்துலையுமே அது எப்படி வீரத்தை இழக்காமல் இருந்ததுன்னு நம்ம தமிழ் பெருமையை சொல்கிற படம். இதில் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்துடணும். உண்மையிலேயே நாம் தமிழை நேசித்தால் சேர்ந்து செய்வோம், சேர்ந்து கொண்டாடுவோம் பாலாவின் வீரத்தை. எல்லா தமிழங்கிட்டே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு இருந்தால் உங்களுக்கும் இந்த படம் பிரத்யோகமாக காட்டப்படும். ஏன்னா இது தமிழுக்கான படம். அதனால் தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு ரசிகனாக இருக்கிற தமிழங்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி.